அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியின் வழி ஒவ்வொன்றாக நம்மில் ஒவ்வொருவருக்காக. எம்பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுக்கே சமர்ப்பித்த தூய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்களின் ஒவ்வொரு நடையிலும் சொல்லிலும் செயலிலும் ஒரு இபாதத்தோடு இருந்தது. அந்த வழிமுறைகள் அனைத்தும் இன்று நமக்கு பெரும் வழிகாட்டியாக இருக்கின்றன. அவற்றையே சுன்னா என்று நாம் அழைக்கின்றோம். இப்போது அந்த நபியின் வாழ்க்கை தொடர்களில் நாமும் ஒவ்வொன்றாக அவர்களது வழிமுறைகளை அறிந்து அவற்றை நம் வாழ்விலும் நடைமுறைப்படுத்திக் கொள்ள எண்ணுகிறோம். அதில் இரண்டாவதாக, தூங்குவதற்கு முன் சில வசனத்திலிருந்து சிலவற்றை ஓதி தன் உடம்பில் தடவிக் கொள்ளுதல் என்று அவர்கள் கூறிய ஹதீஸை பார்க்கலாம். இந்த சுன்னத் நபியின் தூய வழிமுறைகளை நம்மால் இயன்றவரை பின்பற்றி அவர்களுடைய அன்பு பாதையில் நாம் பயணிப்போம். ஹத்தஸனா குதைபத் இப்னு சயீத் ஹத்தஸனா அல்-முஃபல்லல் அன் உகைல் அன் இப்னு ஷிஹாப் அன் உர்வா அன் ஆயிஷத அன்ன நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அவா இலா ஃபிராஸி குல்லி லைலத்தின் ஜமஅ கஃபைஹி ثم نفث فيهما فقرأ فيهما قل هو الله أحد وقل أعوذ برب الفلق وقل أعوذ برب الناس ثم يمسح بهما ما استطاع من جسده يبدأ بهما على رأسه ووجهه وما أقبل من جسده يفعل ذلك 3 مرات. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தம் உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய 112, 113, 114 அத்தியாயங்களை ஊதிக் கொள்வார்கள். பிறகு தம் 2 கைகளால் அவை எட்டும் அளவிற்கு தம் உடலில் இயன்ற வரையில் தடவிக் கொள்வார்கள். முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம், பிறகு தம் உடலின் முற்பகுதியில் கைகளால் தடவிக் கொள்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். ஆதாரம் நூல் சஹீஹுல் புகாரி, ஹதீஸ் எண் 5017.